ஈஸி 100ல் 4th ரெசிபி மல்லி சாதம் தான் செய்ய போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. கூட 2 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூட 5 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் அளவு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நாட்டு கொத்தமல்லியாக இருந்தால் இன்னும் ஃப்ளேவராக இருக்கும். இதை நல்லா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைன்னா நார்மல் ஆயில் கூட விட்டுக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு சின்ன சைஸ் அளவு பட்டை, ஒரே ஒரு லவங்கம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுக்குள்ளே. இப்போ நம்ம வடித்து ஆற வச்சுருக்க சாதம் எடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணும்போது முந்திரி சேர்த்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இல்லாதனால சேர்க்கல. இதனால் வதக்கிட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கறதுனால நமக்கு ஃப்ளேவராகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.